ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது வீடியோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் புரட்டாசி ஒரு சிந்தி சாமி கும்பிட கிளம்பிட்டோங்க. இப்போ மாமியார், பாப்பா, தம்பி, ஆயா, தாத்தா எல்லாருமே ரெடி ஆயாச்சுங்க. மாமியாரும் கிளம்பியாச்சு. கையில் பார்த்தீங்களா கட்டப்பையை கொடுத்து ஹஸ்பண்ட்டை கொடுத்தாச்சு. வாங்க போகலாம். அப்பமே நானும் பாப்பாவும் காரில் போகும்போது ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அண்ணா எங்கேன்னு கேட்டால், அண்ணா வந்து சித்தப்பா கூட வரேன் அப்படின்ட்டு ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பமே காரில் கிளம்பியாச்சுங்க. அதுக்கப்புறம் காலையில் 8:30 மணிக்கெலாம் வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பூஜைங்கிறதுனால எல்லாருமே போய் சேர்ந்து தான் அந்த சாமி பூஜை பாத்திரம் எல்லாம் விளக்கி சாமி கும்பிட்டு சமையல் செஞ்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தாங்க பிரசாதம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். எப்படியோ 4 மணிக்கு மேலே ஆயிருங்க. அதுக்கப்புறம் கோயில்கிட்ட வந்தாச்சுங்க. பாப்பா இறங்கி போயிட்டுருக்காங்க. மாமியார் முன்னாடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பையன் இன்னும் வரலன்னு பையனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பையன் பக்கமாக வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு. குலதெய்வ கோயில் தாங்க. இதில் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ஒத்தடி பாதையில் பார்த்திங்கன்னா வண்டி தாங்க போகும். கார் வந்து பின்னாடி அங்கே சைட்லேயே நிறுத்திடுவோங்க. அப்படியே போயிட்டுருந்தோங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வராங்களா அப்படின்னு திரும்பி பார்க்குறதுக்காட்டியும் வந்துட்டாருங்க. அதனால் இதுதாங்க நம்ம கோயில், குலதெய்வ கோவில் வீடுங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லாம் பாத்திரம் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுருக்காங்க. அடான்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா பூ வாங்கிட்டு வந்தாங்க. பூ கொடுத்தாங்க. அது வைக்கிறதுக்கு பின் இல்லைங்க. அதுக்கப்புறம் பின்னை தேடிக்கிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி கோயில் வீட்டை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேங்க. உள்ளே அம்மா மட்டும்தான் விளக்கிட்டு இருந்தாங்க. யாருமே வராதனால அம்மாவே பாதி பாத்திரம் விளக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மீதி இருக்கிற வேலையை செய்யலான்னு சொல்லிவிட்டு வெளியே வந்தால் பசங்க எல்லாம் வந்தாச்சு, விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா சமையல் செஞ்சிட்ருக்காங்க. வெளியே பார்த்திங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, சாப்பாடு, ரசம், பொரியல், தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியலுங்க, அப்பளம், இதுதான் செஞ்சிட்ருக்காங்க. இவங்க வந்து வெளியே செய்வாங்க. நாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சாமிக்குன்னு பார்த்திங்கன்னா 4 வகையான பொரியல் செய்வோங்க. அதுவும் இந்த விறகடுப்பில் தாங்க செய்வோம். வெளியில் செய்கிறது எல்லாமே வெளியில் கொடுக்குறவங்களுக்கு. இது சாமிக்குங்கிறனால பொங்கல், வெள்ளை பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் உப்பு பருப்பு கடைஞ்சி அதில் 4 வகையான பொரியல் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, அவரைக்காய் பொரியல், கொத்தவரங்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல், இது 4 வச்சு உள்ளே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோங்க. நான் காய்கறியெல்லாம் நறுக்கி கொடுத்துட்ருந்தோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு பக்கம் காயை வந்து தாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் திருவ சொன்னாங்க, திருவி கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் தாங்க மெயினான வேலையே இருக்குது. இந்த பசங்கள்லாம் ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் எல்லாமே இந்த அம்மா இன்னும் ஒரு 4 பேர் சேர்ந்து தாங்க செஞ்சோம். இது வந்து வெளியாட்கள் செய்கிறதுக்கு யாருமே இது பண்ணுறது இல்லைங்க. நம்மளோட பங்காளி வீடு மட்டும்தான் இந்த கோயிலில் வந்து பொங்கல் செய்கிறது வந்து எல்லாமே அவங்களாம் கையில் வச்சுருப்பாங்க. இந்த கோயில் வீட்டில் பார்த்திங்கன்னா யாருமே வந்து விளக்கமாறு போட்டு கழுவ மாட்டாங்க. வேப்பந்தலையில் தான் கழுவுவாங்க. எல்லா பாத்திரமே ஃபுல்லாக கழுவி முடித்து கமுத்தி வச்சுட்டு தான் சமையல் செய்யவே ஆரம்பிப்பாங்க. அப்படியே ஒவ்வொரு இதாக பொரியல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குங்க. ரெடி பண்ணோன்னே ஒவ்வொரு பாத்திரத்தில் போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கிடையில் ஏதோ எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்ட்டு அந்த தட்டு பாருங்கள் அடுப்பு பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொல்லி அது போய் அதை எடுக்க போனேங்க. எடுக்க சொன்னதுக்கப்புறம் இல்லை சுட போகுது அப்படின்னு சொன்னேன். இல்லை சுடலை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பளம் வெளியே வந்து பார்த்தா வெளியே அப்பளம் பொரிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து பார்த்தா அந்த அண்ணா பார்த்திங்கன்னா அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு ஒரு 6 அப்பளம் போட்டு 6 போடுறாருங்க. ஆனால் நம்ம வீட்டில் போட்டு செஞ்சால் வச்சுக்கோங்க கருகி போயிடுது. ஆனால் இவங்க பாருங்கள் ஒரு கட்டாக தான் போடுறாங்க. நம்மளை வீடியோ எடுக்கிறத பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க எப்படி தான் அப்பளம் போடுறாங்கன்னு பார்த்து கேட்டிருந்தேங்க. அப்புறமே அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் தாங்க அந்த சமையல்காரங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லேடிஸ் கூட வைக்கலைங்க. இவங்களே செஞ்சுட்டாங்க. பரவாயில்ல. போன டைமு நம்ம வடை பாயசத்தோடு சாப்பாடு செஞ்சோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இடையில வந்து அகிலேஷ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படிங்கிற. இல்லைடாமா சாமிக்கு மட்டும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பையன் கடைக்கு போய் நாய் பார்த்திங்கன்னா பிஸ்கட்டு ஒரு பாக்கெட் பிஸ்கட்டே வாங்கிட்டு வந்து போட்டுட்டு, ஆனால் பார்த்திங்கன்னா இந்த நாய் சாப்பிடவே இல்லை. வேடிக்கை பார்த்துட்ருக்குங்க.
என்ன வேடிக்கை! ஆனால் சாப்பிட்றதுக்கே தோணல இந்த நாய்க்கு. அதுக்கப்புறம் நம்ம சமையல் செய்கிற ஆளுங்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இதை கொஞ்சம் காமிங்க அப்படின்னு. சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்புங்க. அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா ரசம், அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா வேறு சாப்பாடு, அப்பளம், இவ்வளோ தாங்க வெளியே செஞ்சது. அதுக்கப்புறம் எல்லோரும் ராமம் போட்டுட்டு வந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் பாப்பா நான் பார்ப்பேன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு எல்லாருமே போட்டுக்கிட்டு எனக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக தான் வச்சுருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களோட அன்பான ஆதரவை தெரிவிங்க. வாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தாங்க சங்கோதின்னு சொல்லுவாங்க. இந்த இது ஒரு சிந்தி விடுறதுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தனியாக இலை போட்டு சாமிக்கு எப்படி சாப்பாடு, எல்லா வகையான பொரியல் எல்லாமே வச்சு நம்ம படையலிட்டு சாமி கும்பிட்றோமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சிட்டு இருந்தாங்க. பூசணிக்காய் பொரியல், கொத்தவரங்காய் பொரியல், அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு ஊற்றி அதுமாரி இவங்க போட போட சாமி பூஜையே ஆச்சுங்க. அதுக்கப்புறம் சங்கு ஊதிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது வந்து இந்த கோயிலோட வழக்கம்னு நினைக்கிறேங்க. ஆனால் நான் வந்து இத்தனை வருஷமாக போயிருக்கேன். ஆனால் நான் இந்த இதை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. உங்களுக்காக நான் இப்போ வீடியோ எடுத்து வச்சுருந்தேங்க. பாருங்கள் இவங்க ஊதுறாங்க, உள்ளே வந்து தீபாரணை காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா இவங்கிட்டேருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு தாங்க அடுத்தது வந்து ஒரு சிந்தி விடுறதுக்கு கொடுப்பாங்களாம். இவங்ககிட்ட வந்து நம்ம மடியில் வாங்கி தான் ஒரு சிந்தி விடணுங்களாம் அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது புதுசாக இருக்குது இல்லைங்களா? ஒவ்வொரு கோயில்லையும் இப்போ நீர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த கோயில் வீட்டில் பார்த்திங்கன்னா லைட்டே இருக்காதுங்க, எல்லாம் இருட்டாக தான் இருக்கும். பாருங்கள் எல்லோரும் மண்டி போட்டு வாங்குறாங்க பாருங்கள். இதில் தான் என் ஹஸ்பண்ட் எடுங்கினதுக்கு எடுத்து கொடுத்தாரு இந்த வீடியோவை. நான் அதுக்காட்டியும் போய் வாங்கிட்டு இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நான் இன்றைக்கி தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் எங்களோட குலதெய்வ கோயில்லையே. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தாச்சுங்க. எல்லோரும் சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா இப்போ தான் கடைசியாக சாப்பிட்றதுக்கு உட்காந்தேன். அம்மா பார்த்திங்கன்னா ஏதோ கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு ரசம் வேணும்னு சொல்லி பையன் போய் ரசம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க. அப்பவுமே சாப்பாடு, அப்பளம், பொரியல், பூசணிக்காய் பொரியல் எல்லாமே வச்சு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பாப்பா பார்த்திங்கன்னா என்னோடய அப்பளத்தை தூக்கிட்டு போயிட்டான்ட்டு எங்கள் சின்ன மாமா வீட்டு பையனை தான் அப்பளம் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னோடனே வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க. சாப்பிட்டு நல்ல ஒரு சாப்பாடை சாப்பிட்டு கிளம்பலான்னு பார்க்குறப்ப தான் அந்த பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் விலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணுன்னு சொல்லிவிட்டு சரி நானும் பாப்பாவும் ஒரு பாய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. பாத்திரம் எல்லாம் விலக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வர கிளம்பியாச்சுங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.